சங்கரா மீன் குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் வாங்க. ஊற்றிக்கலாம். 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு, 2 கரண்டி கோல்டு வினர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்தது, பெரிய வெங்காயத்தில் வந்து ஒரு வெங்காயத்தில் பாதி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயத்தில் 20 பல்லு போட்டிருக்கேன், 1 கப்பு பூண்டு போட்டிருக்கேன், கருவேப்பிலை 1 பிடி, 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கேன் விழுது, 2 பெரிய தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்க போறேன். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வணக்கி விடலாம். மசாலா சேர்க்க போறோம். அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மீன் குழம்பு மசாலா 2 ஸ்பூன், கல்லுப்பு 1.5 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு இப்ப கிண்டிக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகும். ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஊத்த போறேன். ஒரு செம்பு தண்ணி எடுத்து ஊத்திக்கிறேம்மா. எப்பொழுதுமே மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். அட்டகாசமா நல்லா இருக்கும். இப்ப இதை நல்லா கொதிய வச்சு கொஞ்சம் சுண்டுனதுக்கு அப்புறம் மீன் எடுத்து போட்டுக்கணும். நல்லா குழம்பு கொதிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம மீன் ஒவ்வொரு பீஸா சங்கரா மீன் எடுத்து போட்டுக்கலாம். நான் 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அது உள்ள சேர்த்துக்க போறேன். இப்ப இந்த மாதிரி மீன் முழுகிற அளவுக்கு இருக்கணுங்க. இப்ப நல்லா கொதி வரட்டுங்க. மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொஞ்சம் கொதிஞ்சு அப்படியே சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இப்ப வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்ல தான் வச்சிருந்தோம். இப்ப கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நல்லா இருக்கு.